வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேர்களே. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு ஆர்டிகல் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருந்தது. அதுல என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022ல என்ன காஸ்ட் இருந்தது, 2024ல என்ன காஸ்ட்டா இருந்து டிஃபரெண்ட் கிளாஸ்க்கு எடுத்து போட்டிருக்காங்க. 1 to 5, 6 to 8, அப்புறம் 9 to 11, 9 to 12 இந்த மாதிரி டிஃபரெண்டா பிரிச்சு போட்டிருக்காங்க. இது ஏதாவது எந்த ஒரு டேட்டா சோர்ஸும் குடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, இது அது பேரண்ட்ஸோட பேசிட்ட டேட்டா குடுத்திருக்காங்க. இப்போ பை அண்ட் லார்ஜ் இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறல. இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியால ஒரு பயங்கரமா ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது. எல்கேஜிக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டாரு ஒருத்தன் சொல்லி சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிருக்கு. இதுல ஒரு விஷயங்கள் நிதர்சனமான உண்மை என்னன்னா, காலேஜோட ஃபீஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது ஒன்றும் மறுக்க முடியாத உண்மைகள். ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச வருஷத்துக்கு 50,000 60,000. இன்னைக்கு கூட மெடிசன் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சீங்கன்னா காஸ்ட் லெஸ் தென் 2 lakhs நினைக்கிறேன். உங்களுக்கு பிரைவேட்ல போய் படிச்சீங்கன்னா தான் நிறைய ஆகும். இப்போ இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் குவாலிட்டிக்காக நம்ம எடுத்துட்டு வந்தோம். குவாலிட்டியாக எடுத்துட்டு நிறைய பசங்களை படிக்க வைக்கணும்னா அந்த ஸ்டோரியில் என்ன சொல்றாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ டிட்டோரேட்டட். குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, கிராமர் தெரியல, இந்த மாதிரி ஃபீஸ் கட்டினாலும் அது பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். எல்லாருக்குமே திருமணம் ஆகுது. திருமணம் ஆனால் நம்மளுக்கு குழந்தை பிறக்குன்றது எல்லாருக்குமே ஒரு உண்மை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் ஒரு எல்லாரும் ஜென்ரல் பேரண்ட்ஸோட ஒரு கனவுகளான ஒரு விஷயங்கள். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னால குழந்தை பெற்றுக்கிறது டிசைட் ஆயிடுது இல்லை. அப்போ குழந்தை எப்போ பெற்றுக்கணும் அப்படின்னு நீங்க கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு மாசம்குள்ள நீங்க பேசி பழகி அதை ஒரு ஐடியா கிளாரிட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்றும் இல்லை சார், கடவுள் கொடுக்கறது இப்படிலாம் நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சில விஷயங்கள் மனிதர்களால பிளான் பண்ணி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு டெக்னாலஜி கொடுத்துருக்கு. ஸோ நீங்க கல்யாணம் ஆயிடுது, நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் 12ஆம் மாசம் எனக்கு தானே ஒரு குழந்தை வேணுமா, இல்லை 3 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை வேணுமா, இதை நீங்க டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு, டூல்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கணும் நீங்க. இப்போ நான் அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். அப்படின்னா இந்த குழந்தை ஸ்கூல் போறதுக்கு எவ்வளவு வருஷம் எனக்கு இருக்குன்னா, இப்போ சராசரியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு மினிமம் 6 years அந்த ரேஞ்சில் தான் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது. 3 yearsல நீங்க எல்கேஜியில் சேர்க்கலாம். அது 3 to 4, 4 to 5 பண்ணிக்கலாம். 5 to 6 தான் அந்த. அப்போ 5 years மினிமம் இருக்கு. அப்போ நீங்க குழந்தை நான் 3 years கழிச்சு எனக்கு குழந்தை வேணும், இல்லை 2 years கழிச்சு எனக்கு குழந்தை வேணும், இப்படி டிசைட் பண்ணிக்கலாம். அந்த 2 years to ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா டிஃபரெண்டா 5 to 7 years நம்மளுக்கு கேப் இருக்கு. இந்த 5 to 7 yearsல இந்த குழந்தைக்கு நான் என்ன மாதிரி படிப்பு கொடுக்கணுன்றது நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கான பெரிய விஷயங்கள் இல்லை. அந்த ஆர்டிகல் சொல்றாங்க ஒரு அம்மா, நான் லேட்டா எனக்கு குழந்தை பிறந்து நான் ரிட்டையர் ஆவதே நான் தள்ளி போடுறேன், ஏன்னா குழந்தைங்களோட ஃபீஸ் இவ்வளவு இருக்கிறதுனால நான் ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சிருந்தேன் வேலையை விட்டு, ஆனால் ரிட்டையர் நல்லா தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல என்ன சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வேற பணம் வாங்குறாங்க. சில இடத்துல ஸ்கூலோட குவாலிட்டி இல்லை, அதனால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் நான் அனுப்ப வேண்டியதா இருக்கு. அது திருப்பி எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஆர் டியூஷன் இதுக்கு தனியா நிறைய பணம் தேவைப்படும், எங்களால ஸ்கூல் ஃபீஸை மீட்டே பண்ண முடியலன்றாங்க. அந்த ஸ்டோரியில் என்ன சொல்றாங்க, 2022ல 55,000 இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த எஜுகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,51,000 இருக்குன்றாங்க. 55,000 to 1,50,000. இப்போ நீங்க சொல்றோம் சராசரியா பணவீக்கம் பத்தி பேசுறோம். பணவீக்கம்னா 7% பேசுறோம். பணவீக்கம் 10% வச்சு நீங்க பார்த்தா கூட 55,000க்கு ஃபிளாட்டா 10% போட்டீங்கனால 5,500 into 16,500. 55,500 2022ல உங்களுக்கு ஃபீஸ் கட்டிருந்தா இன்னைக்கு 70,000 தான் ஃபீஸ் கட்டணும். நானும் என்ன பண்ணேன், இந்த ஸ்டோரி வந்த அப்புறம் கொஞ்சம் என்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட நான் பேசிட்டேன். அவங்க குழந்தைங்களுக்குலாம் என்ன படிக்கிறாங்க, என்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம். சில இடத்துல என்ன சொல்றாங்க, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க 70,000 ரூபாய் செலவாகுதுன்றாங்க. சிலர் 8th ஸ்டாண்டர்ட் எனக்கு 80,000 ஆகுது. ஒருத்தர் குழந்தை 11th படிக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம். அந்த ஸ்கூல்ல நீட் இல்ல ஜேஇக்கு எது வேணா ட்ரைன் பண்ணலாம், எங்களுக்கு 2 lakhs per annum அப்படின்னாங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கிறது அந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ண மாதிரி இருந்தாலும், பட் சில ஊர்ல இருக்கலாம், ப்ராப்ளி சென்னையில அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம், ப்ராப்ளி பெங்களூர்ல இதோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னால பணம் சேர்க்கவே முடியாதா, என் குழந்தைகளுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்க முடியாதா அப்படின்னா, நீங்க திருமணம் ஆன உடனே பிளான் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா குழந்தைங்க எஜுகேஷன் சேர்க்கறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சொல்றோம், கிவிங் எஜுகேஷன் டு சைல்ட் இஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளே அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இட்ஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளே, பட் இட்ஸ் சீரியஸ் பிசினஸ் ஆயிடுச்சுன்னா. ஒரு பீரியட்ல நீங்க ஒரு 2007-8லாம் நாங்க ஆர்டிகல் எழுதும்போது இந்து பிசினஸ் லைன்ல கிராஜுவேஷன் எப்படி சேர்க்கிறது, போஸ்ட் கிராஜுவேஷன் எப்படி சேர்க்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ 17-18 வருஷம் கழிச்சு நாங்க இப்போ ஸ்கூலுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது இதை சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. முதல்லலாம் நமக்கு பேரண்ட்ஸ் தெரிஞ்சா ஒரு ஆர்டி போடுவாங்க, மெச்சூரிட்டி ஆகும், அதை எடுத்து போய் ஃபீஸ் கட்டிடுவாங்க. இப்படிதான் நம்ம பழக்கத்தை வச்சிருந்தோம். ஆனா இந்த ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியானதுனால நம்மளால பண்ண முடியும். இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் 5 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பெற்றுக்கிறது. இப்போ திருமணம் ஆயிடுது ஒருத்தருக்கு, 5 ஆண்டுகள் கழிச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம் இருக்கோம். இப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து தான் எவ்வளவு சேர்க்க முடியும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் மாதம் நீங்க முதலீடு பண்ணினா 12% ரிட்டர்ன் அதில் கொடுத்ததுன்னா
8,16,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதே 15,000 ரூபாய் நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னு சொன்னா 12,25,000 ரூபாய் வந்துடும். நம்ம 20,000 ரூபாய் முதலீடு மாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 16,33,000 ரூபாய் கிட்டத்தட்ட பண்ணிடலாம். 34,000 ரூபாய் கிட்டத்தட்ட பண்ணலாம். சார் நீங்க சொல்லலாம் சார் நாங்களாம் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளே இல்லை, எங்களால் மாசம் 5,000 ரூபாய் தான் எங்களால் சேர்க்க முடியும் அப்படின்னா 5,000 ரூபாய் சேர்த்தீங்கன்னா 4,08,000 ரூபாய் உங்களால சேர்த்துக்க முடியும். இப்போ 4 லட்ச ரூபாய் நான் சேர்த்துட்டேன், 8% வட்டி நம்ம வித்ட்ரா பண்றோம், 8% அளவுக்கு டிரா பண்றோம். இப்போ 4 லட்ச ரூபாய் சேர்த்தேன்னா 8% நான் வித்ட்ரா பண்ணா 32,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணணும். அப்போ 32,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு 5,000 சம்பாதிக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ல தான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? அது குழந்தைகள் படிப்பு நல்லா ட்ரெயின் பண்ணா எந்த அளவுக்கு காம்படிட் பண்ணலாம். இதே ஒருத்தர் 10,000 ரூபாய் சேர்த்திருக்காரு, 8 லட்சம் இருக்கும், அவருக்கு 8% 64,000 ரூபாய் அவரால் சேர்க்க முடியும். இதே 12,25,000 சேர்த்திருக்காரு, அவருக்கு வந்து 8% வித்ட்ரா பண்ணாருன்னா கிட்டத்தட்ட 98,000 ருபீஸ் கிட்டத்தட்ட வித்ட்ரா பண்ணுவார். ஒருத்தர் 16 லட்சம் சேர்த்தாருன்னா அவரால் 1,30,000 ரூபாய் கிட்டத்தட்ட வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட எஜுகேஷன் ஃபீஸை கவர் பண்ற மாதிரி இருக்கு. இதுல நீங்க ஸ்கூலோட ஃபீஸ் கம்மியா இருக்கும். முதல் கேஸ்ல சொல்லியிருந்தோம் 55,000, 50,000, 60,000 ரூபாய் அப்படி சொல்றோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் இருக்கு. 8 லட்சம் ரூபாய்க்கு 8% 64,000. உங்களுக்கு தேவை 50,000 ரூபாய்னா 50,000 ரூபாய் கட்டிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணினே வந்து என்ன பண்ணலாம். அப்போ குழந்தைகளை திருமணம் ஆன உடனே நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம்னா அன்னைக்கு நீங்க முதலீடை தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தை பிறந்தவனே பிளான் பண்ணாம 5 வயசுக்கு அப்புறம் நல்ல பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நமக்கு தெரியும் தமிழ்நாடுல, இந்தியாவில, உலகத்துல எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும், பெஸ்ட் சைல்டா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கனவுகள் இருக்கு. அது தப்பா ரைட்டா அதை பத்தி டிபேட் இல்லை. ஆனா ஈஸியா உங்களால பிளான் பண்ணும்போது பிளான் பண்ண விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படுறோம்னா அது ஒரு சரியான விஷயங்கள் இல்லை. அப்போ நம்ம இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க திருமணமான உடனே எப்போ நம்மளுக்கு குழந்தை வேணும் அப்படி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு எவ்வளவு வருஷத்துல அந்த குழந்தை படிக்க போகுதுன்னு உங்களுக்கு கிளியரா ஆன்சர் வந்துடும். 2 இயர்ஸ் கழிச்சு குழந்தை வேணா உங்களுக்கு தெரியும் உங்க குழந்தை 5 இயர்ஸ் கழிச்சு தான் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் கிடைக்கும். 7 வருஷம் கிடைக்கும். அப்போ 5 7 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த குழந்தையோட பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்கன்னா குழந்தை பெருசான அப்புறம் நீங்க சேர்க்கணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் அது செகண்ட் சைல்டு வேணும்னா அப்போ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை நீங்க ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறேன், இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ஸ்கூலுக்கு மாத்துறேன் அப்படின்னு சொன்னா அப்போ ஃபீஸ்ல வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ஃபீஸ்ல அட்லீஸ்ட் 70-80% கவர் ஆகிடும். பேலன்ஸ் 20-30% மீட் பண்றது நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சேர்க்கறதுக்கு சாத்தியக்குள் இருக்கு நம்மள்ட்ட. அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு முதலீடு பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளோட படிப்பு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளே. இட்ஸ் ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணக்கூடியன ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நண்பர்களுக்கு யாருக்காவது திருமணம் ஆகி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு யாருக்காவது திருமணம் ஆக போகுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுனா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு இருந்தால் நல்லது தானே. எப்படி வாழணும்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சுவையான தகவல் வேணும்னா அங்கே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி பண்றதுக்கான சாதிக்குள் இருக்கு. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபைனான்சியல் பிளானர், ஃபவுண்டர் myassetsconsolidation.com. எப்படி சார் முதலீடு பண்ணது இதை வண்டி சொல்லியே கொடுக்கல நீங்க அப்படின்னு சொன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். இவங்களை கூப்பிடுங்க, உங்களுக்கு அவங்க உதவுறதுக்கான சாதிக்குள் இருக்கு. பை.